ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 மினிட்ஸ் கார சட்னி. இந்த சட்னி பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சுட சுட இட்லிக்கும் தோசைக்கும் அருமையாக இருக்கும். ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் சூப்பரான கார சட்னி. முதல்ல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பெரிய பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன பல் பூண்டாக இருந்தால் ஒரு 8லேருந்து 10 பல் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 6லேருந்து 7 மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு உங்களால் மையை அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நாம் அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அதிகபட்சம் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க, அதுவே போதும். சட்னி லேசாக கொதிக்க ஆரம்பித்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளாக அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான ஒரு கார சட்னி. சுட சுட இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும். ஒரே ஒரு முறை இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.